ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கிளாஸ் 11ல் நீட் 2025ல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இது வந்து ஒரு லென்த்தியான ப்ராப்ளம். தட் இஸ் ஒரு ஸ்பியர்லேருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். நீங்கள் 11th சிபிஎஸ்சி இல்லை நீட் ஜேஇ படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நம்மளுக்கு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ இன்டு த video. So starting with a sphere of radius r is cut from a larger solid sphere அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கா. a large solid sphereனா என்ன அர்த்தம் அப்படின்னா, solidனா it's completely filled, hollow solid சொல்லி நம்மளுக்கு ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த large solid sphere of radius வந்து 2r. ஸோ இந்த பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2r. the ratio of moment of inertia of the small sphere to that of the rest part of the sphere about the y axis என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதாவது ஒரு சாலிட் ஸ்பியரை ரிமூவ் பண்ணியிருக்கான் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கட் ஸ்பியர். ஸோ மொத்த ஸ்பியரோட ரேடியஸ் 2r அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்பியரோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? இட் வில் பி ஈக்குவல் டு r. நீங்கள் செக் பண்ணலாம் ஜாமெட்ரியிலேருந்து. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கொஸ்டினில் சாலிட் ஸ்பியர்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் தேர் ஆஸ்கிங் த ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்மால் ஸ்பியர் டு தட் ஆஃப் லார்ஜ் ஸ்பியர். ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பியர்னு சொல்கிறார். ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பியர்னா கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்? ரெஸ்ட் போர்ஷன் தானே, இல்லை அது ரிமைனிங் போர்ஷன் நம்ம சொல்லலாம். அதோட ரேஷன் சொல்லி வி ஷுட் ஆன்சர் இயர். ஐ கட் தட் இஸ் கட் பண்ண இந்த போர்ஷனோட இனர்ஷியா டிவைடட் பை ரிமைனிங்ன்றது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங். ஸோ அதோட ரேஷியோ வாட் தேர் ஆஸ்கிங் இயர். ஸோ முக்கியமான பாயிண்ட் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ரெண்டு இனர்ஷியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஐ கட் அண்ட் ஐ ரிமைனிங் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இங்கே ஐ கட்ன்றது இந்த ரிமூவ் பண்ண ஸ்பியரு, ஐ ரிமைனிங்ன்றது கட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட். ரெண்டுமே அபவுட் ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் கவனிங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் த ஹோல் ஸ்பியர் தட் இஸ் மொத்தமான ஸ்பியர் பார்க்கும்போது ரேடியஸ் வந்து 2r. ரேடியஸ் ஆஃப் த கட் ஸ்பியர் இந்த உள்ள கட் பண்ண போர்ஷன் ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் R. ஸோ ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ கட் பை ஐ ரிமைனிங்ன்றது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கட் பண்ண ரிமைனிங் பீஸ். ஓகே, அதுதான் ரெஸ்ட் பீஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கலாம். எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறோம் அதே ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் நம்ம இது சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரும் கூட. ஸோ நம்மளுக்கு வந்து மொத்த ஸ்பியர்னால் கட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி இருக்கிறது தான் ஹோல் ஸ்பியர். ஸோ அதுதான் நான் ஹோல்னு போட்டிருக்கேன். ஹோல்னா என்ன அர்த்தம்? கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்போது வாட் இஸ் அ மாஸ் அப்படின்னா நான் கேபிட்டல் எம்னு எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ண ஸ்பியர் இருக்குல்ல, இந்த உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன் அதோட மாஸ் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா எம் டேஷ்னு எடுத்திருக்கேன். ஸோ ஹோல் ஸ்பியரோடது கேபிட்டல் எம், கட் பண்ண ஸ்பியரோடது எம் டேஷ். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் எம் டேஷ். இப்போ எப்படி இந்த எம் டேஷ் இந்த கட் பண்ண போர்ஷனோட மாஸ் எம் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்த ஸ்பியரோடதும் அதுலேருந்து நம்ம எடுத்த ஸ்பியர் ரெண்டுமே சேம் இது தானே. மொத்த ஹோல் ஸ்பியர்லேருந்து தான் கட் ஸ்பியரையும் நம்ம எடுத்திருக்கோம். அப்போது டென்சிட்டிஸ் வந்து என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். தட் இஸ் மாஸ் பை வால்யூம் ஆஃப் ஹோல் ஸ்பியர் வில் பி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஆஃப் த கட் ஸ்பியர். ஸோ தட் இஸ் எம் டேஷ் பை வி டேஷ். ஸோ எம் டேஷ் என்ன வரும்? எம் பை வி இன்ட்டு வி டேஷ். ஸோ எம்ன்றது டோட்டல் மாஸ், வி டேஷ்ன்றது ஆர் இஸ் ரேடியஸ். நம்ம மறந்துடக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆர் இஸ் ரேடியஸ் ஃபார் த கட் ஸ்பியர். ஹோல் ஸ்பியருக்கு 2r. ஸோ வால்யூம் ஆஃப் த கட் ஸ்பியர் என்னது? 4/3 பை ஆர் பவர் 3 வால்யூமு. அண்ட் ஹோலுக்கு என்ன வரும்? 2r கியூப் வரும். ஸோ 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வி வில் கெட் வாட்? m/8 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ எம் டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் அவர் அல்டிமேட் கோல்? ஐசி பை ஐ கட் டிவைடட் பை ஐ ரிமைனிங். ரெண்டுமே அபவுட் ஒய் ஆக்சஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த கட் ஸ்பியர் அபவுட் ஒய் ஆக்சஸ். அதுதான் ஐ கட். நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதுதான் அந்த கட் பண்ண ஸ்பியர். கட் ஆச்சு இல்லையா, நம்ம ரிமூவ் பண்ண போர்ஷன் இது தான். அதோட மாஸ் எம் டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் m/8 கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் ஆக்சஸ்ன்றது எது வழியாக டச் ஆகுது? ஸோ இதுதானே அந்த கட் போர்ஷன். திஸ் இஸ் த ஒய் ஆக்சஸ். அந்த ஸ்பியரை அவுட் சைட் சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணது பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்? பேரலல் ஆக்சிஸ் தியரம் வி கேன் யூஸ். இந்த ஒய் ஆக்சஸில் இருக்கக்கூடிய ஐ கட் தட் வில் பி ஈக்குவல் டு ஐ காம் ப்ளஸ் எம் டேஷ் ஆர் ஸ்கொயர். பேரலல் ஆக்சிஸ் தியரம்ன்றது என்னது? சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தட் இஸ் ஐ காம் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவோம். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன்? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆக்சிஸ்? இட்ஸ் கோயிங் டு பி ஆர். ஸோ அந்த ஆரை நம்ம போட்டுடுறோம். ஸோ எம் டேஷ் ஆர் ஸ்கொயர் வேர் எம் டேஷ் இஸ் த மாஸ் ஆஃப் த கட் ஸ்பியர். ஸோ ஐ காம் என்ன வரும்? 2/5 எம் டேஷ் ஆர் ஸ்கொயர். நம்ம எந்த மாஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்கே எம் டேஷ் ஆர் ஸ்கொயர், இங்கே 2/5. ஸோ ஃபைனலாக m/8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா எம் டேஷில்? ஸோ எம் டேஷில் m/8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் ஃபைனல் ஆன்சர் 7/40 mr². ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? இது வந்து அந்த கட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட்
y axis. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து ரிமைனிங் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் ரிமைனிங்னா என்னது, கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன். ஸோ ரிமைனிங் போர்ஷனோட இனர்ஷியா இஸ் நத்திங் பட் ஹோல் மொத்தமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய இனர்ஷியா அபவுட் y axis மைனஸ் I cut, that is inertia of the cut sphere about y axis. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ரிமைனிங் பார்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த ரிமைனிங் பார்ட் யாரு கண்டுபிடிக்கிறோம், we are finding for what, y axis. அதே மாதிரி இதையும் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், about y axis தான் கண்டுபிடிக்கணும். ஸோ I remaining நம்ம about y axis கண்டுபிடிக்கிறோம். அப்போ கொஸ்டினில் கேட்டது அதுதான். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், about y axis தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ மொத்த ஹோல் ஸ்பியராக இருக்கும்போது வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about y axis, இட்ஸ் அ டைரக்ட் ஃபார்முலா 2/5 m, மொத்த ரேடியஸ் வந்து 2r², கரெக்டாக. அதே மாதிரி கட் பண்ண போர்ஷன் அபவுட் y axis நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7/40 mr². ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 4r², டேக் இட் காமன் mr² காமனாக எடுத்து எல்சிஎம் எடுத்து ஃபைனலி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா you will get 57/40 mr². ஸோ இது வந்து என்னது, ரிமைனிங் பார்ட் அபவுட் விச் ஆக்சிஸ், y axis. இப்போ I cut by I remaining ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், டிவைடட் பை திஸ் கேன்சல் பண்ணுங்கள், 40 you will get 7/57. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு கரெக்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டெய்லி சப்போர்ட் எனக்கு கொடுங்க கண்டிப்பாக. உங்களுக்காக தான் டெய்லி வீடியோஸ் போடுறேன் நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அல்லது பாய் ஃப்ரம் நாகராஜன். பை.